வணக்கம். நான் அருண்மொழிவர்மன், ஷெம் காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்டோட டைரக்டர். இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. ஒரு +2 முடிக்கிற பையனோட பேரண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்விலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம பையனை ஒரு காலேஜில் போய் சேர்க்குறோம். ஸோ அந்த கோர்ஸை பற்றி முதல்ல நம்ம என்னன்றதை தெளிவுபடுத்திக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பையன் எந்த மாதிரியான வேலைக்கு போக போகிறான், எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கியூரியாசிட்டியோட சார் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ வணக்கம் சார், சந்திரசேகரன் சார். ஸோ சார் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மூலியமா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ரெக்கார்டர் செஷன் மாதிரி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நம்ம +2 படிக்கிற பசங்களுக்கா இருக்கட்டும், இல்ல +2 படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், இது ரொம்பவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியில இது வந்து ஒரு ரெக்கார்டர் செஷனா பண்ணலாம் சார் அப்படின்னும் போது, சார் கண்டிப்பா பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சார் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க கேட்கலாம் சார். அதுக்கான பதில சொல்றதுக்கு நான் கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன் சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலி என் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யம் சார். ஓகே ஓகே. நம்ம வந்து ஒரு விவசாய குடும்பம் தான். பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆண்ட மணியத்தில் +2 எக்ஸாம் முடிச்சிட்டான். ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப லோவாக தான் படிப்பான். நம்மளும் அவனை ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணுறதில்ல. ஏதோ படிக்கிறதையும் படிக்கட்டும்னு விட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி படித்தவங்க எல்லாருமே பெருசாக ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அவன் படித்த படிப்பில் இல்லாமல் வேறு வேறு தொழிலாக பண்ணிட்டதுனால பெருசாக கண்டுக்கல. ஏதோ இப்போ ஆண்ட மணியத்தில் +2 எழுதிட்டான். பரவாயில்ல சார். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணான்னு வச்சிங்களேன். ஓகே ஓகே. அவனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன படிக்க வைக்கலாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் சரி உங்கள் இதை பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட விசாரிக்கலாமே நேரம் வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப லோ மார்க் தான் சார். இது எப்படி சார் இருக்கும், வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் உனக்கு? கண்டிப்பா சார். இப்போ நம்ம பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, +2 முடிச்சுட்டு என்னென்ன வாய்ப்பெல்லாம் நம்ம பையனுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் சேரலாம். ஓகேங்களா? ஸோ அது மார்க் கம்மியாக இருந்தால் கூட ஒரு நார்மலான ஒரு காலேஜில் போய்ட்டு நீங்கள் இன்ஜினியரிங் சேரலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கண்டிப்பாக படிக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் சேர்றோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்டே என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சரியான சம்பளம் கிடைக்கலங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட. நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ், நம்ம கோர்ஸ் படித்தா சம்பளம் ஏதாவது கிடைக்குமா, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு உறுதி இருக்குமா அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்மகிட்ட பசங்க வராங்க. ஸோ அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா, நிறைய பசங்க படித்த துறையில் இல்லாமல் வேற ஏதோ ஒரு துறையில் போயிட்டு தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் தவிர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இந்த டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பையனுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? அந்த வேலை நிரந்தரமாகவும் இருக்கணும். அவனோட லைஃப் ஃபுல்லாகவும் அது என்னவா இருக்கணும், அவனுக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும். அந்த கெரியர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கெரியர் அவருக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் தான் சார். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த கோர்ஸோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு துறை, அதாவது இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சுட்டு நம்ம பையன் எந்த துறையில் வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு 22 துறையில் போய் நம்ம பையன் வேலை பார்க்கலாம். நீங்கள் எந்த துறை வேணாலும் போய் பார்க்கலாம், எந்த ஃபீல்டு வேணாலும் போய் பாருங்கள். ஒரு டிகிரி படிச்சுட்டு அந்த டிகிரியில் மட்டும் தான் அந்த ஃபீல்டில் மட்டும் தான் நம்மளால் வேலை பார்க்க முடியும். ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டில் தான் போய் அவர் என்ன பண்ண முடியும், வேலை பார்க்க முடியும். ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறாரு, இன்ஜினியரிங் படிக்கிறாரு அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் பேக்ரவுண்டில் தான் போய் ஒரு சூப்பர்வைசராகவோ இல்லை வந்து ஒரு குவாலிட்டிலையோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன்லையோ தான் போய் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு மேக்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்னா அது ரிலேட்டடாக, பிகாம் படிச்சிருக்காரு அது ரிலேட்டட் தான். பட் நம்ம ஃபீல்டு அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எல்லா ஃபீல்டில் இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸை பற்றி நம்ம பையன் படிக்க போகிறார். ஓகேங்களா? அது வந்து ஒரு மெக்கானிக்கல் சேஃப்டியை பற்றி படிப்பார், ஒரு எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி படிப்பார். ஓகேங்களா? ஒரு கெமிக்கல் சேஃப்டியை பற்றி படிப்பார், ஒரு ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டியை பற்றி படிப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸை பற்றி படிச்சிட்டதுனால அவர் எந்த ஃபீல்டில் வேணாலும் நாளைக்கு போய் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வேலை பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஆப்ஷன். ஓகேங்களா? இது வேறு எந்த படிப்புலையும் இல்லாத ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்ம பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் இந்த கோர்ஸை பற்றின ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பையன்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி நம்ம பையன்கிட்ட சும்மா சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது அதை ஜாயின் பண்ணப்பான்னு சொல்கிறதுக்கு, இந்த கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். சார் ஆக்சுவலி என் பையன் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னேன். எப்படியாவது இப்போ பாஸ் பண்ணிவிடுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நம்மள்ட்ட ஸ்கோர் சேர்த்து விட்டு சப்போஸ் அவன் படித்து பாஸ் பண்ணுவானா இல்லை அரியர்ஸ் வைப்பானாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் நடத்துவீங்களா இல்லை தமிழ்லேயும் நடத்துவீங்களா? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா என் பையன் வந்து எப்படியாவது டிகிரி வாங்கிடணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரே நோக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் மொதல் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா 100% ப்ராக்டிக்கலாக இருக்கும் சார்.
ஓகேங்களா. தியரியில் நிறைய அந்த நம்ம பையன் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த கோர்ஸில் கிடையாது சார். நாங்களும் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக தான் பசங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ மார்னிங் ஃபுல்லாக அந்த பையன் நம்ம பையன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா ஈவினிங்கில் என்ன பண்ணுவார், ஸோ அதை பற்றின ப்ராக்டிக்கல் விஷயங்களை செஞ்சு பார்ப்பார். மொதல் விஷயம் ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நம்ம பையன் வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பசங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரகிள் ஆகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்டில் தான் சார் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது எதுவுமே கிடையாது சார் ஓகேங்களா. அப்போ நம்ம பையன் என்ன சார் படிப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஒரு பிபினா என்ன, ஃபயர்னா என்ன ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டினா என்ன, மெக்கானிக்கல் சேஃப்டினா என்ன, மிஷின்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்காகவே இந்த ஃபயர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சம்மந்தமாக தான் அவர் என்ன பண்ண போகிறாரு, படிக்க போகிறாரு ஓகேங்களா. ஸோ அதனால் அவர் கஷ்டமாக நினைக்கிற சப்ஜெக்ட் எதுவுமே இதில் என்ன ஆகாதுன்னு சொல்கிறேன், நான் இருக்காதுன்னு சொல்கிறேன் சார் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி இருக்காது, ஆனால் கெமிக்கல் சேஃப்டியை பற்றி அவர் படிப்பார். அது ஈஸியாக இருக்கும், அவருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா. அதுதான் இந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் ஓகேங்களா. இப்போது நம்ம பையன் நீங்கள் ஆவரேஜாக இருக்காருன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் இன்னைக்கு எங்களால் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியும் இன்னைக்கு பெரிய லெவலில் ஷைன் பண்ணிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க ஓகேங்களா. என்னால் பேர் சொல்லியே சொல்ல முடியும் நிறைய பேர் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நாங்கள் ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்பையும் பார்க்குறோம், அந்த பையன் தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வெளியில் போகிறப்பையும் நாங்கள் அந்த பையனை என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக பார்க்குறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அவர் இந்த தேர்ட் இயர் போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னும் போது, ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுறதுனால தான் நடக்குது ஓகேங்களா. நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் சார், நம்ம பையன் இந்த கோர்ஸில் இந்த டிகிரி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா எனக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்ல மாட்டார் சார். அவருக்கு 100% என்ன வந்துடும், இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த ஃபீல்டு அந்த மாதிரி மொதல் விஷயம். அடுத்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பையன் டிகிரி வாங்காமல் போயிடுவாரோ, அரியர் வச்சிருவாரோ, இந்த மாதிரியான கவலைலாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நாங்கள் 100% உறுதி தரோம் சார், நம்ம பையன் கண்டிப்பாக 3 வருஷம் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவார், ஜாபோட தான் வெளியில் போவார். ஸோ டிகிரி முடிக்காமல் ஃபெயில் ஆகிடுவார் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு எந்த காலத்துலையும் வரத்துக்கு தேவை கிடையாது ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லி கொடுத்துட்றோம் ஓகேங்களா. ரெண்டாவது நம்ம ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பையனுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பையன் எதில் வீக்காக இருக்காருங்கிறத பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தான் நாங்கள் நிறைய பசங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கோர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் சார். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை சார். நல்லா புரிய வச்சிட்டிங்க. ஏட்டு சொல்லிக்க கறிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், அதனால் பயம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷம் சார். ஆனால் என்ன ஒரே சின்ன தயக்கம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பசங்க இன்ஜினியரிங் சேர போகிறாங்க, பக்கத்தில் உள்ளவங்களும் அந்த சொந்தக்காரங்களும் அப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என் பையன் என்ன சொல்லுவான்னா, அவங்களாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்கப்பா, என்ன கொண்டு அங்கே சேர்த்துட்டேன்னு நாளைக்கு ஒரு மாதிரியாக சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு நான் சொல்லி என்ன கொண்டு வருது, நான் எப்போ ஐஷ் வந்து காட்டலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், இது ரொம்ப நல்ல கேள்வி ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 90% பேரண்ட்ஸ் வந்து எதுக்காக நம்ம பையனை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்களுக்காகவும் ஒரு சொசைட்டியில் ஒரு ஒரு அந்தஸ்துக்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஒரு பையன் பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார், முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அந்த தம்பி யார், மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த தம்பின்னு சொல்லுவோம். ஒரு பையன் எலக்ட்ரிக்கல் முடிக்கிறாருன்னா அந்த தம்பி யார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பையன் சிவில் முடிச்சிருக்காருன்னா என்ன சொல்லுவோம், அந்த தம்பி வந்து சிவில் இன்ஜினியர்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு நேம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பையனை வந்து ஏதோ பிஎஸ்சி ஃபயர் படிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் தயக்கமாக இருக்கும், பையனுக்கும் அது என்ன ஆகாது, புரியாது. அதான் நீங்கள் கேட்குற கேள்வி இல்லைங்களா. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பையன் முடிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னவா போவார் அப்படின்னா, ஒரு சேஃப்டி இன்ஜினியர் ஓகேங்களா. இவர் யாரு, சேஃப்டி இன்ஜினியர் ஓகேங்களா. இது வந்து ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் சொல்ல போனால். அவர் படிக்கிறது ஃபுல்லாமே என்னது, டெக்னிக்கலாக தான் படிப்பார் ஓகேங்களா. ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன படிக்கிறாரோ அதுதான் தம்பியும் படிக்க போறாரு, பட் அதில் இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸை பற்றி படிக்க போறாரு. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன படிக்கிறாரோ அதுதான் நம்ம தம்பியும் படிக்க போறாரு, பட் அதில் இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸை பற்றி படிக்க போறாரு ஓகேங்களா. அதனால நம்ம தம்பி ரொம்பவே தெளிவாகவே சொல்லிக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கலாம், நான் யாரு, சேஃப்டி இன்ஜினியருங்கிறத தெளிவாகவே சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படிதான் நம்ம சொல்லணும், அதுதான் உண்மையும் கூட ஓகேங்களா. ஏன்னா நம்ம படிக்க போற படிப்பும் அதே மாதிரி தான், அவர் பார்க்க போற வேலையும் அதே மாதிரி தான் சார். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு உள்ளுணர்வு ஒரு மாதிரி பகீர்னு இருக்குது சார். ஏன்னா ஒரே பையனை வளர்த்துருக்கேன், நீங்கள் வேறு ஃபயர் சேஃப்டிங்கிறீங்க. என் பையன் அதாவது தீ தான் அணைக்கணுமா சார், இல்லை எப்படி சார் இதெல்லாம்? சார் கண்டிப்பாக சார். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபேக்ட் என்னென்னவோ எல்லாத்தையும் கேட்குறீங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க, கேட்குறது இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்ற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் தனியாக பிரிச்சிடலாம் சார், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை தனியாக பிரிச்சிடலாம். இப்போ நமக்கு பயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரில் தான் ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஃபயர்னாவே நார்மலாக என்ன தெரியும் நமக்கு, இப்போ தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அப்படின்னு பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சுன்னா அவங்க அங்கேருந்து ஃபயர் இன்ஜினில் வருவாங்க, வந்து ஃபயரை புட் ஆஃப் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என் பையன் ஃபயர் படிச்சுட்டு அதான் பண்ண போகிறாரா
அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், இந்த ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்றதுக்கும் நம்ம பையனுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். அதாவது நெருப்பு அணைக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம பையனுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதுக்குன்னு தனி டீம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த டீமால முடியல அப்படின்னா அவங்க ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபயர் அணைக்க போகிறாங்க. அப்போ நம்ம பையனோட வேலை என்ன சார், ஃபயரை படிச்சுட்டு அப்படின்னா ஃபயர் எப்படி உருவாகுது நம்ம பையன் படிப்பார். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபயர் உருவானுச்சு அப்படின்னா அதை எப்படி தடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னே தனியாக இருக்கும். ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஃபயர் எக்ஸ்டிங்யூசரு, ஃபயர் ஃப்ளட்டிங் சிஸ்டமு, ஃபயர் அலாரம் சிஸ்டம். அதாவது ஒரு ஃபயர் வந்த உடனே அதை கண்டுபிடிச்சி நமக்கு தெரிவிக்கிறதுக்குலாம் சிஸ்டம் இருக்குது. ஃபயர் அலாரம் சிஸ்டம்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி படிப்பார். இது எப்படி டிசைன் பண்ணலாம், இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், ஓகேங்களா, இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு என்ன பண்ணக்கூடியது, உதவக்கூடியது. ஓகேங்களா? அப்போ அதை பீரியடிக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார் வச்சிருக்கோம் சார், ஓகேங்களா, எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கு மட்டும் அதை செக் பண்ணுறோம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு என்ன பண்ணுறோம், செக் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த மாதிரியான ஃபயர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த இடத்துங்கள்லாம் நம்ம என்ன மாதிரியான ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். இருக்கிற ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் போதுமானதா. ஏன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன ஆகிட்டே இருக்கும், மிஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஏரியா டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போ கம்பெனி ஆரம்பித்த புதுசில் எப்படி ஃபயர் ப்ரொடெக்ஷன் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறது, இது எல்லாமே அனலைஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்ம பையன் தான் சார். ஸோ நம்ம பையன்கிட்ட கேட்காம ஃபயர் சம்மந்தமாக எந்த விஷயமும் என்ன நடக்காது, ஒரு கம்பெனியில் நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கும் கம்பெனிக்கும் ஒரு பாலமாக இருப்பார் நம்ம பையன். ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு ஃபயர் என்ஓசி வாங்கணும், அதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் கம்பெனியில் பண்ணுறதுக்கு தான் நம்ம பையன் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பையன் மேற்பார்வை பண்ண போகிறார். ஜஸ்ட் இந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத என்ன பண்ண போகிறாரு, செக் பண்ண போகிறாரு. அது செக் பண்ணுறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. நம்ம பையன் அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ண போகிறாரு, மெயின்டைன் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிசைன், இப்போ ஒரு ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம பையனோட பார்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்னது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரி நெருப்புக்கும் நம்ம பையனுக்கும் என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நம்ம பையன் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறாரு, நெருப்பு எப்படி உருவாகுது, அது உருவாகாமல் எப்படி தடுக்கிறது, ஒரு வேளை உருவானுச்சு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் தேவை, அது சரியான முறையில் இயங்குதா அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறாரு, ஒரு சோதிச்சு அதுக்கான விஷயங்களை பார்த்துக்க போகிறாரே தவிர ஃபயருக்கும் நம்ம பையனுக்கும் என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக பயப்படாமல் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சேர்க்கலாம். சார் நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். சேர்த்துலாங்க முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனால் வேலை எப்படி சார் வாங்கி கொடுப்பீங்க உனக்கு? சார் ரொம்ப நல்ல கேள்வி சார். ஆக்சுவலி சார்கிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா கேள்வியுமே ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, கேட்டுறாங்க. அதுவே பெரிய சந்தோஷம் சார். ஆக்சுவலி ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவலையே பட தேவையில்லை சார். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் அட்மிஷன் போட வரீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போட்ட அடுத்த நிமிஷமே ஜாப் அஷூரன்ஸ் லெட்டர்னு ஒரு லெட்டர் கொடுத்துருவோம் சார். அது என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு உறுதி கடிதம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா எங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. தம்பி 3 வருஷம் படித்து முடிச்சதுக்கு போகிறப்போ கண்டிப்பாக ஜாபோட தான் போவார் அப்படின்றதுக்கு முடிச்சு கடிச்சு விட்டேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டில் தம்பி படித்து முடிச்சுட்டு போகிறப்போ கண்டிப்பாக ஜாபோட தான் போவார் அப்படின்றதுக்கான ஒரு உத்தரவாத கடிதம் சார் அது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக மெயினாக அப்படின்னா அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் பயம் வராது, தம்பிக்கும் பயம் வராது, எங்கே இவங்க வேலை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்றது. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம். தம்பிக்கு வேலை ரெடியாக இருக்குது, நம்ம விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும் தம்பிக்கு. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம் சார். சரி, எப்படி சார் நீங்கள் ஜாப் அஷூரன்ஸ் லெட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா தம்பி 2வது வருஷம் முடிச்சுட்டு 3வது வருஷம் போகிறாரு இல்லைங்களா, கம்பல்சரி 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். அதை அட்டன் பண்ணியே என்ன ஆகணும், அவர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கில் தம்பிக்கு என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா இப்போ 2 வருஷம் இங்கே படிச்சிடறாரு, 3வது வருஷம் ஒரு 6 மாதம் என்ன பண்ணுறாரு, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கம்பெனிக்கு போகிறாரு. அப்போ கம்பெனியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதையும் அவருக்கு என்ன ஆகிடுது, தெரிஞ்சிருது. ஸோ அப்போது ஈஸியாக எங்களால் என்ன பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ண முடியும். அதை தவிர நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெம் குளோபல் ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய பசங்க தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கே நாங்கள் என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக ரெக்ரூட் பண்ணிடுவோம். ப்ளஸ் எங்களோட கிளைண்ட் சைடில் இருக்கிற ரெக்யர்மெண்ட்டை ஃபில் பண்ணாவே நம்மகிட்ட படிக்கிற 60 ஸ்டூடெண்ட்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ண முடியும் சார். இது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு போன எல்லா பசங்களும் வேலையோடு தான் போயிருக்காங்களே தவிர வேலை இல்லாமல் ஒருத்தர் கூட என்ன ஆகுது போனதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம கிராஜுவேஷன் டே வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது லாஸ்ட் பேட்ச். அந்த பேட்சில் டிகிரி வாங்கின எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வேலையிலேருந்து தான் வந்து என்ன பண்ணாங்க, டிகிரி வாங்கினாங்க.
ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணாம ஒரு பையனை நம்ம காலேஜ் விட்டு வெளியில என்ன பண்றது இல்ல, அனுப்புறதே இல்லை. ஏன்னா பிளேஸ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். நம்மளை நம்பி ஒரு பையன் வந்து படிக்கிறாரு அப்படின்னும் போது அவர் வேலையோட போனாதான் நமக்கும் அது என்னது பெருமை. ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க அதை பத்தி பயப்படவே தேவையில்லை சார். நம்ம பையன் காலேஜ் விட்டு வெளியில போகும்போது பிளேஸ்மெண்ட்டோட தான் சார் வெளில போவார். சார் நீங்கள் சொன்னது ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, பையனை ரொம்ப புத்தி வளர்த்துட்டோம் ஒரே பையங்கிறதுனால. இப்போ நான் ஊர்லேருந்து கொண்டாந்து இங்கே விடணும். நான் இப்போ அவனை ரூம் பார்த்து வைக்கிறதா, இல்லை உங்கள்கிட்ட தான் ஹாஸ்டல் வசதி இருக்கா, பாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவீங்களா, பாதுகாப்பாக இருப்பானாங்கிறது தான் பயமாக இருக்குது. ஏன்னா வயசு பசங்க எப்படியும் கெட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. உங்களோட மேற்பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா என் பொண்டாட்டி சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக சார். ஆக்சுவலி இப்போ நம்ம பையனை கொண்டாந்து இங்கே நீங்கள் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் 100% பாதுகாப்புக்கு என்ன பண்ண தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வார்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 24/7 அவங்களோட கண்காணிப்பில் தான் நம்ம பையன் என்ன பண்ணுவார் இருப்பார். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது ஃபுட்டு. ஏன்னா இது வந்து நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எல்லா இடத்துலேருந்து வந்து படிக்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து வந்து பசங்க படிக்கிறதுனால இது ஒரு மெஸ் செட்டப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வச்சிருக்கோம், நடத்துகிறோம். ஸோ அதனால் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. பையனே உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவார், சொல்லுவார். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ எங்களோட நேரடி கண்காணிப்பில் பையன் இருப்பார். எங்களுக்கு தெரியாமையோ இல்லை உங்களுக்கு தெரியாமையோ பையன் ஹாஸ்டலை விட்டு வெளியில் போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால ரொம்ப சேஃபாக இருக்கும் சார். நீங்கள் தைரியமாக வந்து சேர்க்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து வீட்டை மாற்றிக்கிட்டு திருச்சியில் வந்து பையன் படிப்புக்காக இருக்கணுமோ இல்லை அந்த மாதிரி தாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் நிம்மதியாக படிக்க வைக்கலாம் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சார், இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சாப்பிட்றத விட அதிகமாக ஹாஸ்டலில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா பசங்களோட சேர்ந்து சாப்பிடும் போது தான் நமக்கும் என்ன தெரியும், ஒரு குறை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ண முடியும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணி பசங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஒரு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய வேண்டியதாக இருக்கு, அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா ருசியாக இருக்கிறது எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால ஹெல்த்தியாகவும் செய்யணும், பசங்களுக்கான டேஸ்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படின்றதுனால இப்போ நானே என்ன பண்ணுறது, அடிக்கடி ஹாஸ்டலில் என்ன பண்ணிடுவேன், சாப்பிட்றேன். வீட்டில் சாப்பிட்றத விட ஹாஸ்டலில் சாப்பிட்றது தான் அதிகம் சொல்லலாம். ஓகேங்களா. அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை சார். உங்களே பெரிய நன்றி சார். நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸோ அவங்க கேட்ட கேள்விலாம் அவங்களோட பிரதிபலிப்பாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கேட்டுட்டீங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இதை தவிர இப்போ சார் கேட்ட கேள்வியை தவிர உங்களுக்கு வேற எந்த விதமான கேள்வி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம காலேஜுக்கு நேராக வாங்க, விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கேளுங்க. தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நம்ம ஸ்டாஃப்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் டேரெக்டாக ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கும் சரி, ஸோ பொறுமையாக இருந்து நீங்கள் இத்தனை கேள்வி கேட்டதுக்கும் சரி, இதுலேயே தெரியுது உங்கள் பையன் மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.